தாவேகாவுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? தாவேகா அரசனுடைய செயல்பாடு இப்போ நீங்க ஒண்ணு வந்து அதாவது இந்த 50 நாள்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி, நீங்க யார வேணா கேளுங்க. இப்ப வெளியில போய் இங்க யார சாதாரண ஒரு மக்களை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? ஊழல் என்ற இது கம்மியாயிடுச்சு, லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம்ன்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி நம்ம தமிழ்நாட்டில், எவ்வளவு பெரிய புரட்சி, அதுவும் 50 நாள்ல. இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி 50 நாள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இல்ல, தவறு. அதிகரிச்சிருக்கிறதுன்றது தவறு. என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அது நடந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், அதிகமா ஆகல. டேட்டா நான் பாத்திருக்கேன். அதாவது 50 நாள் தானே. இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. 50 நாள்ல லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, முதல்ல ஒரு பெரிய இது என்ன எடுத்திருக்காங்க? சிங்கப்பெண் என்ற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா? அது வந்து எவ்வளவு பெரிய மாநிலம். நம்ம அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த ஸ்கீமை இது பண்றதுக்கு டைம் ஆகுமா இல்லையா? எங்க 5 வருஷம் எவ்வளவு நடந்துச்சோ அதை நீங்க 50 நாள்ல ஒப்பிட்டு பாக்குறீங்களே, அது நியாயமா? அது சாத்தியமா? ஆனா இது ஒரு பிரச்சனை அப்படின்னு கவனம் செலுத்தி இதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து திங்கப்பெண் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. இதுல நிச்சயமா ஆட்சி கவனம் செலுத்துது. என்ன அதுதான் அவ்வளவு பெரிய விஷயம்ன்ற, அதுதான் அவ்வளவு பெரிய விஷயம்ன்ற. அது 50 நாளிலேயே செஞ்சுட்டாங்க. அதாவது ஒப்பிட்ட முடியாது, ஆனா 50 நாள்லயே செஞ்சுட்டாங்களே, அது ஒரு பெரிய மிரக்கல் அப்படின்றதான்.